நீங்கள் நிறைய டைப் ஆஃப் சிக்கன் செஞ்சுருப்பீங்க, நல்லா டேஸ்ட்டாகவும் சமைச்சிருப்பீங்க. நான் செஞ்ச இந்த முறையில் செஞ்சு பார்த்தீங்கன்னா அம்புட்டு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா மசாலாவையும் சேர்த்துக்கோங்க. வரமிளகாய் காரத்து அந்த மாதிரி மிளகு, சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, சோம்பு, மல்லி, கசகசா, முந்திரி பருப்பு எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம் சேர்த்துருக்கேன், நல்லா பொன்னிறமாக வேகட்டும். 2 தக்காளி அதோடு ஆட் பண்ணி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் வேக விடுங்க. நல்லா வேகட்டும். தேவையான அளவு சால்ட், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூன், கருவேப்பிலை, மல்லி, புதினா, பச்சை மிளகாய் அதோடு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கலந்து கொடுங்க, வதங்கி வரட்டும். மசாலா எவ்வளவு வதங்குதோ அவ்வளோதுக்கு அவ்வளோ செய்கிற டிஷ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க. நல்லா கலந்து கொடுங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படி கலந்து கொடுத்தீங்கன்னா காரம் உப்பெல்லாம் ஏறும். அரைச்ச மசாலாவை இதோடு சேர்த்துக்கலாம். மிக்ஸி தண்ணி போதும், தண்ணி தேவையில்லை. பாதாம் பொடியாக நறுக்கின பாதாம் சேர்த்துருக்கேன். இதுதான் இந்த சிக்கனோட ஹைலைட்டு. அவ்வளோ ருசியாக இருந்தது. ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக விடுங்க. சிம்லேயே இருக்கட்டும். நல்லா கலந்து கொடுங்க. சிக்கன் வெந்து வந்துருச்சு. லைட்டாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. சாப்பிட்டு சந்தோஷப்படுங்க. தேங்க்யூ.